பப்பாளி விவசாயத்திற்கு சாயில் டெஸ்ட் ஏன் பண்ணணும்? 3 முக்கியமான காரணம். ஒன்று வந்து மண்ணின் கரிம அமில தன்மை, அதாவது pH லெவல் 0.65 இருந்து 0.75 வரைக்கும் இருக்கிறது தான் ஒரு சிறப்பான மண் பப்பாளி விவசாயத்திற்கு. ரெண்டாவது வந்து ஈசி எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி. இந்த எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி வந்து 1.0க்கு கீழே இருந்தா அந்த மண் சிறப்பான மண். அந்த மண்ணில் வந்து பப்பாளி விவசாயம் செய்யலாம், சிறப்பான மகசூலுக்கு வழிவகை செய்யும். அதே போல வந்து மூணாவது காரணம் ஆர்கானிக் கார்பன். இந்த ஆர்கானிக் மெட்டீரியல் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு மண்ணுடைய அளவு வந்து 0.75% வந்து ஆர்கானிக் கார்பன் இருக்கணும். அப்படி இருந்தா அந்த மண் வந்து சிறப்பா இருக்கும், அந்த மகசூல் வந்து நல்லா வரும். சிறப்பான மகசூலுக்கு அந்த மண் தான் வழிவகை செய்யும். இந்த 3 முத்தானது ஃபாலோ பண்ணுங்க, நல்ல மகசூலை பெறுங்க. டாக்டர் விவசாயம் பப்பாளி நாற்று பண்ண யூடியூப் சேனல் நேயர்களுக்கு மனமார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பப்பாளி விவசாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மண் மாதிரி சேகரிப்பு முதல் ஆய்வு முடிவுகள் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நம்ம கூட சார் இருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம்மா. இன்னைக்கு வந்து பப்பாளி விவசாயத்தில் மண் பரிசோதனை செய்யும் போது சாம்பிள் எப்படி எடுக்கணுங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ முதல்ல வந்து தேவையான பொருட்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். பார்த்தீங்கன்னா ஒன்று ஃபர்ஸ்ட் வந்து மண்வெட்டி. மண்ணை வந்து வி ஷேப்பில் வெட்டுறதுக்கு வந்து மண்வெட்டி. அந்த வெட்டின மண்ணை வந்து எடுக்கிறதுக்காக நம்ம கையில் எடுக்க போறது இல்லை. அதனால வந்து நம்ம வந்து என்ன பண்றோம், கரண்டி வச்சிருக்கிறோம், கரண்டியில் எடுத்து போடுறோம். அதே போல வந்து இந்த கரண்டியில் எடுத்து ஒரு ஏக்கருக்கு வந்து 10 இருந்து 15 இடத்துல வந்து நம்ம மண் மாதிரி எடுக்க போறோம். அது எடுத்து நம்ம வந்து இந்த பக்கெட்ல போட போறோம். அதுக்கப்புறம் இதை வந்து கொட்டிட்டு நம்ம வந்து பிரிக்க போறோம். அந்த பிரிக்கிறது வந்து சதுர வடிவில் பிரிப்புன்னு சொல்றோம். நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு பாலிதீன் பேப்பர் இல்லைன்னா இது ஒரு சாக்கு பை கூட நம்ம நார்மலா இருக்கிறத எடுத்துக்கலாம். இல்ல தரை நல்லா இருந்துச்சுன்னா தரையில கூட வச்சு பண்ணலாம். அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஸ்கேல் வந்து 1 அடி வேணும், 1 அடி ஆழத்துக்கு எடுக்க போறோம். அதுக்காக ஒரு ஸ்கேல். இதெல்லாம் தேவையான பொருட்கள். சார், ஒரு வயல்ல வந்து நம்ம மண் மாதிரி எடுக்கிறோம் அப்படின்னா எந்தெந்த இடங்கள்லாம் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத பத்தி சொல்லுங்க சார். ஆமாம்மா, இதுதான் ரொம்ப ரொம்ப அவசியமானது. ஒரு வயல் வந்து சமமா இருக்க போறது இல்லை. கண்டிப்பா இப்படி சமமான வயலா இருந்தாலும் வரப்பு ஓரத்துல நம்ம தவிர்க்கணும். ஏங்க சார்? வரப்பு ஓரத்துல வந்து அது கரெக்டான நுண்ணூட்ட சத்து பேரூட்ட சத்து சரிவிகிதமா இருக்காது. அதுக்காக தவிர்க்கணும். அதே போல வரப்பு ஓரத்துல கால்வாய் போட்டிருப்பாங்க இல்லைங்களா, தண்ணி போறதுக்காக, அந்த கால்வாய் ஓரத்துல வந்து எடுக்கிறது தவிர்க்கணும். 2வது பாயிண்ட். 3வது வந்து ஒரு வயல வந்து எருவு கொட்டி வச்சிருப்பாங்க, அந்த இடத்துல எருவு ஓரத்துல வந்து எடுக்கிறது தவிர்க்கணும். அதே போல ஒரு வயல வந்து ஒரு பள்ளமான ஒரு பகுதி இருக்கும், அந்த இடத்துல தண்ணி எல்லாம் போய் நிற்கும், அந்த இடத்துல மண் மாதிரி எடுக்கிறத தவிர்க்கணும். அப்படி பண்ணும்போது தான் நம்மளுக்கு வந்து ஒரு சரியான ரிசல்ட் கிடைக்கும். சார், நீங்க எல்லா வீடியோலயுமே வந்து பாத்தீங்கன்னா பப்பாளி விவசாயத்துக்கு மண் பரிசோதனை ரொம்ப முக்கியம்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. அது ஏங்க சார் குறிப்பா பப்பாளி விவசாயத்துக்கு மண் பரிசோதனை ரொம்ப முக்கியம்? பப்பாளி விவசாயம் மட்டும் இல்லமா, எல்லா விவசாயத்திற்குமே மண்ணுடைய தன்மையை தெரிஞ்சுக்கணும். ஒரு மண்ணுக்கு வந்து கார அமில தன்மை இருக்குது, pH லெவல் இருக்குது. அந்த லெவலை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டாதான் அதுக்கு மண்ணுக்கு தேவையான உரங்களை வந்து போட முடியும். சில சத்துக்கள் குறைவா இருக்கும், அதே சில சத்துக்கள் அதிகமா இருக்கும். அந்த குறைவான இருக்கிற சத்துக்கு வந்து அதிகமான உரங்களை கொடுக்கலாம். இப்போ அதிகமா சத்து இருந்தா அந்த பர்டிகுலர் உரத்தை மட்டும் குறைவா கொடுக்கலாம். அப்போ வந்து செலவை வந்து மிச்சப்படுத்தலாம். மண்ணு தான் எல்லாத்துக்குமே ஆதாரம்னு சொல்லும் இல்லைங்களா. அப்போ அந்த ஆதாரத்தை வந்து கரெக்டா இருக்கான்னு நம்ம செக் பண்ணணும். அறிவியல் பூர்வமா அதுல என்ன இருக்குது, இயற்பியல் வேதியியல் பண்புக்கூறுகள் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அப்படி பார்க்கறது மூலமா தான் நம்ம வந்து என்ன டிசைட் பண்ண முடியும், அதுக்கு என்ன வகையான உரங்கள் கொடுக்கலாம், அது எப்போ கொடுக்கலாம், எப்படி கொடுக்கலாம்னு தெரிஞ்சுக்கலாம். அப்படி பண்ணும்போது இது பர்டிகுலரா பப்பாளிக்கு ஏன் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, பப்பாளி வந்து ஒரு நீண்ட கால பயிர், குறைஞ்சபட்சம் ஒரு 2.5 3 வருஷம் வரக்கூடியது. சாடன் செடி நடவு பண்ணி 7 மாசம் தான் காய் வந்து முதல் காய் அறுக்கலாம். அப்படி இருக்கும்போது இந்த நீண்ட கால பயிர்கள் வந்து உர மேலாண்மை வந்து சிறப்பா பண்ணணும். அப்படி உர மேலாண்மை பண்ணும்போது தான் அதோடைய பூக்கும் திறனையும் காய்க்கும் திறனையும் மரம் வந்து தடிமனா வர திறனையும் கொண்டு வந்து சேர்த்த முடியும். அப்படி மண் பரிசோதனை இல்லாம எந்த உரம் வேணாலும் எப்ப வேணாலும் கொடுக்கலாம் அப்படின்னு கொடுக்கும்போது அதோடைய காய்ப்பு திறமை பூ பூக்கும் திறமை வந்து குறைஞ்சு வந்துடும். அதனாலதான் மண் பரிசோதனை செய்யணும். அந்த மண் பரிசோதனை தான் அடிப்படையா இருக்குது. மண் பரிசோதனை மூலமா தான் ஒரு செடிகளுக்கு, பப்பாளி மட்டுமே கிடையாது, எந்த விவசாயம் பண்ணாலும் விவசாயிகளுக்கு சொல்லிக்கிறது ஃபர்ஸ்ட் மண் பரிசோதனை செய்யணும். அந்த மண் பரிசோதனை அட்டவணை வச்சுக்கிட்டு தான் அவங்க அந்த விவசாயம் பண்ணணும். அப்படிங்கிறது அறிவியல் சார்ந்த ஒரு முறை. சில விவசாயிகளுக்கு வந்து தெரியும், இந்த மண் வந்து நம்ம லாஸ்ட் இந்த விவசாயம் போட்டோம், இந்த விவசாயத்துல இருந்து இந்த சத்துக்கள் வந்து அது கீழே இறக்கி விடுது, அதனால வந்து அடுத்த விவசாயம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூட பண்ணுவாங்க. அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போகலாம். பட் நீண்ட கால விவசாயம் எதுதான் பண்றோமோ அதுக்கு வந்து ஒரு முறை மண் பரிசோதனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து விவசாயம் பண்றது நல்ல லாபத்தை கொடுக்கும். அதை அடிப்படையை கொண்டுதான் இந்த மண் பரிசோதனை வந்து பப்பாளி விவசாயத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரி, இப்ப காய்கறி பயிர்களுக்கு வந்து நம்ம மண் மாதிரி எடுக்கிறோம் அப்படின்னா இப்ப பப்பாளிக்கு வந்து மண் மாதிரி தனியா எடுக்கணுமாங்க சார்? ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா, இல்ல ஒரே மண்ணை நம்ம பரிசோதனை பண்ணும்போது எல்லாம் தெரிஞ்சிருமா? கண்டிப்பா இந்த கேள்வி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ வந்து காய்கறி பயிர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேர் வந்து மேலேயே இருக்கும், ஒரு 1/2
அடிக்கு மேலேயே வேர் வந்து படர்ந்து வரும். அதனால வந்து நம்ம வி ஷேப்பில் வெட்டி எடுக்கிறது வந்து நம்ம வந்து ரொம்ப கம்மியான ஆழத்தில் எடுத்தா போதும். அதே போல வந்து நீண்ட கால பயிர்கள் இருக்கு இல்லைங்களா, இப்ப சப்போஸ் மாமரம், தென்னை மரம், பலாமரம் இதெல்லாம் வைக்கணும்னா அது வந்து 20, 30, 40 வருஷம் வரக்கூடிய பயிர். அது வந்து வேர் வந்து ரொம்ப ஆழமா போகும். அப்ப அதுக்கு எப்படி பண்றோம்னா, நம்ம மண் மாதிரி எடுக்கும்போது ஒரு 30 சென்டிமீட்டர்ல ஒரு அளவும் ஒரு மாதிரியும், 60 சென்டிமீட்டர்ல ஒரு மாதிரியும் கீழே, அதே போல வந்து 90 சென்டிமீட்டர்ல ஒரு மாதிரியும் எடுக்கணும். அதே போல பப்பாளி வந்து இதுல வேறுபடுது. பப்பாளி ஒரு நீண்ட கால பயிர். இது மாதிரி மாமரம், தென்னை மரம், இது மாதிரி பலாமரம் மாதிரி கிடையாது. அப்படி இருந்தாலும் இது ஒரு நீண்ட கால பயிர், ஒரு 3 வருஷம் வரைக்கும் வளரக்கூடிய பயிர். அப்படி இருக்கும்போது இதுக்கு வந்து இதோடைய மண் மாதிரி வந்து காய்கறி பயிர்களிலிருந்தும், அதாவது நீண்ட கால பயிர் மாப்பழா இருக்கு இல்லைங்களா, இதுக்கும் வேறுபடுது. இதோடைய வேர்கள் வந்து ஒரு அடி வரைக்கும் கீழே போகக்கூடியது. இது சல்லி வேர் இருக்குது, அதே போல ஆணி வேர் இருக்குது. இது வந்து ஒரு அடி ஆழம் அளவுக்கு போகக்கூடியது. ஸோ நம்ம என்ன பண்றோம்னா, இப்போ மண் மாதிரி எடுக்கக்கூடியது வந்து வி ஷேப்ல நம்ம பார்க்கலாம், எப்படி வெட்டணும்னு பார்க்கலாம். இந்த வி ஷேப்ல வந்து ஒரு அடி ஆழம் வந்து எடுக்கணும். நார்மலா வந்து காய்கறி பயிர்களுக்கு அரை அடி தான் எடுக்க போறோம். இது வந்து ஒரு அடி ஆழத்தில் எடுத்து அதுல இருந்து மண் மாதிரியை சேகரிக்க போறோம். அதுதான் வேறுபாடு. ஸோ அதனால வந்து எப்பவுமே வந்து ஒரு மண் மாதிரி எடுக்கிறது என்ன விவசாயத்துக்கு அந்த மண் மாதிரி எடுக்கிறோம், சாம்பிள் எடுக்கிறோங்கிறது முக்கியமா எழுதி கொடுக்கணும். அப்பதான் அவங்க டெஸ்டே பண்ணுவாங்க. என்ன பயிர்களுக்கு அது பண்ண போறீங்கன்னு தான் டெஸ்ட் பண்ணுவாங்க. நம்ம பயிர்களை சொல்லலாம் டெஸ்ட் பண்ண முடியாது. அது சிறப்பான சாயில் டெஸ்டாவும் இருக்காது. வயல்ல மண் மாதிரி எப்படி எடுக்கலாம் அப்படிங்கறத செயல்முறை விளக்கமா பார்க்கலாம். மண்வெட்டி எடுத்துட்டு வி ஷேப்ல வெட்ட போறோம். ஒரு அடி ஆழத்துக்கு வி ஷேப்ல வெட்டுறோம். வெட்டி எடுங்க. இந்த மண் எடுத்து தூரமா போட்டுறோம். இந்த மண்ணை நம்ம பயன்படுத்த போறது கிடையாது. அதனால தான் ஸ்கேலு ஒரு அடி இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்காக 30 சென்டிமீட்டர் ஆழத்துக்கு எடுக்க போறோம். ஒரு அடி ஆழம் இருக்குது. ஓகே, இப்போ வந்து ஒரு அடி ஆழத்துக்கு மண் எடுத்துட்டோம். வி ஷேப்பில் எடுத்துருக்கிறோம். இப்போ மேல இருந்து கீழே வரைக்கும் எல்லா மண்ணும் நமக்கு வேணும். மேல் மண், மேல இருக்கிற மண் வந்து சல்லி வேர்கள்லாம் போகும் இல்லைங்களா, அந்த மண் வந்து என்னென்ன ஊட்டச்சத்து இருக்குது, அதே போல கீழே ஒரு அடி ஆழத்துக்கு எப்படி அதோட ஊட்டச்சத்து எப்படி நிறைஞ்சிருக்குங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதுதான் முக்கியம். அதுக்காக மேலேருந்து கீழே வரைக்கும் நம்ம மண் எடுத்து இதில் வந்து கலெக்ட் பண்ண போகிறோம். இது வந்து முதல் குழி. அதனால வந்து இந்த குழியில் வந்து 1 கிலோ மண் எடுக்கிறோம். 1 கிலோ மண் 2 சைடு எடுக்க போகிறோம். இப்படி எடுத்து இதை கலெக்ட் பண்ணி வைக்க போகிறோம். அப்படியே கீழே இருந்து அப்படியே இப்போ இந்த மண் எடுத்து போடுங்க, பரவாயில்ல. கீழே வரைக்கும் அந்த ஒரு அடி ஆழத்துலேயும் இருக்கணும், ஈக்குவலாக இருக்கணும். அப்போதான் மேற்பரப்பில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது, கீழே என்ன சத்துக்கள், ஒரு ஆவரேஜான ரிசல்ட் எடுக்க முடியும். இது நம்ம கலைக்கிறோம். 1 கிலோ இருக்கிறோம். இதே போல வந்து ஒரு வயலுக்கு 10 இடத்துல எடுக்க போறோம். ஏங்க சார் 10 இடத்துல எடுக்கணும்? குறைஞ்சபட்சம் 10ல இருந்து 12 இடத்துல எடுக்கணும்னு சொல்லி அறிவியல் பூர்வமா வல்லுநர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னு சொன்னா ஒரு இடத்துல இருக்கிற ஊட்டச்சத்தும் இன்னொரு இடத்துல இருக்கிற ஊட்டச்சத்தும் மாறுபடும். அதுக்காக தான் ஒரு இடத்துல எடுக்காம ஒரு 10ல இருந்து 12 இடத்துல எடுக்கிறோம். அது எப்படி பேட்டர்ன்ல எடுக்கணும்னு அவங்க சொல்லியிருக்காங்க. 10 இடத்துல இருந்து 12 இடத்துல இருக்கும். அப்படி எடுக்கும்போது ஒரு 10 கிலோல இருந்து 12 கிலோ வரைக்கும் மண் வரும். சுத்தி போட்டுக்கிறோம். அது ஒரு வயல். அப்படியே காமிச்சிருங்க. வயலுக்கு சுத்தி காமிங்க. வயல் வந்து ஒரு 3 அடியிலிருந்து 4 அடி 3 அடியிலிருந்து 4 அடி தள்ளி நம்ம எடுக்க போறோம். இது வந்து வயலுன்னு சொன்னா இங்க வந்து ஒரு 3 அடி, ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் சொல்ல போறோம். அதுக்குள்ள வந்து ஜெட் பேட்டர்ன் நம்ம எடுக்க போறோம். இப்போ நாம எடுத்தது வந்து முதல் குழி இந்த இடத்துல எடுத்துருக்கிறோம். வி ஷேப்ல ஒரு அடி ஆழம் எடுத்து ஒரு அடி ஆழத்துல இருந்து 1 கிலோ எடுத்துருக்கிறோம். இப்படி எடுக்கும்போது இங்க ஒரு இடம், அடுத்து ஜெட், இங்க ஒரு இடம், இங்க மூலையில ஒண்ணு, இப்படி வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 8 to 12 இடத்துல எடுக்கலாம். 10 இடம் எடுக்கிறது கரெக்டான ஒரு அளவு முறையா சொல்லியிருக்காங்க, வல்லுநர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. இது மாதிரி ஜெட் பேட்டர்ன் எடுக்க போறோம். இதோடைய அளவு 12 இடத்துல எடுத்தோமா 12 கிலோ வரும், 10 இடத்துல எடுத்தோமா 10 கிலோ வரும். இந்த மண் மாதிரி எடுத்து இதுல இருந்து 1/2 கிலோவா அதை வந்து கன்வெர்ட் பண்ண போறோம். அப்போ வந்து ஒரு வயல்ல இருக்கிற நுண்ணூட்ட சத்து, பேரூட்ட சத்து, மற்ற சத்துக்கள்லாம் என்ன இருக்குதுங்கிறத வந்து ஃபுல்லா ஒரு வயல் ஃபுல்லா இருக்கிறது ஒரு கன்க்ளூஷன் எடுத்துட்டு வர போறோம். அதோடைய ஆவரேஜா கொண்டு வர போறோம். சரி, இப்போ 10 குழியில வந்து நம்ம மண் மாதிரி எடுத்திருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோ இருக்குங்க சார். இப்போ அடுத்து எடுத்த மண் என்னங்க சார் பண்ண? ஆமா, இப்போ எடுத்த மண்ணை நம்ம வந்து மண்ணுல இருக்கிற பெரும்பெரு கல் இருக்கும், அதே போல வந்து தூசு இருக்கும், இல்லை வேற ஏதாவது பொருள் மேல இருந்துச்சுன்னா அதெல்லாம் எடுக்க போறோம். எடுத்து கொட்டுங்க. இந்த விவசாயி ஆக்சுவலாக நல்லா தான் ஓட்டி போட்டிருக்கிறாரு. இது பெரிய பெரிய கல்லுலாம் இல்லை, ஆக்சுவலாக நல்லா இருக்குது, மண் நல்லா தான் இருக்குது. இது மாதிரி இருக்கிறதெல்லாம் எடுத்துடணும். இதை வச்சு அவங்களால டெஸ்ட் பண்ண முடியாது இல்லையா. வேறு அமைப்புகள்லாம் இருக்கும் இல்லைங்களா உள்ள. ஆமாங்க சார். சிறு சிறு கல்லாக இருந்தாலும் எடுத்துடலாம். அதே போல் இது எடுத்துட்டு உடனே கொஞ்ச நேரம் நிழலில் வந்து ஆற போடணும். அதுதான் முறை.
இப்போ நம்மளுக்கு வந்து இதை பண்ணுறதுனால நிழல் ஆற போட்டு இது ஒரு வட்டமாக வந்து பண்ணி வச்சுருக்குறோம். ஒரு 3லேருந்து 4 இன்ச்சு அளத்து உயரத்துக்கு வந்து வட்டமாக நம்ம வந்து பரப்பி விடுறோம். ஓகேங்க சார். கோட்டரிங் முறைன்னு சொல்லுவாங்க, கோட்டரை முறைன்னு சொல்லுவாங்க. 4ஆக பிரிக்கணும். இதை ஓகேங்க சார். ப்ளஸ் வடிவில் 4ஆக பிரிக்கணும். பாருங்கள், இப்படி 4ஆக பிரிக்கிறோம். 4ஆக பிரிச்சுட்டு எதிரெதிர் முனையை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம். இதுக்கு இந்த எதிர் முனையை வந்து இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம். அவ்வளோதான், இந்த மண் நம்ம எடுத்துடுறோம். சரிங்க சார். அதே மாதிரி இந்த எதிர்முனை, அந்த எதிர்முனை நீங்கள் எடுத்து அது அந்த இதை எடுத்து எடுங்க. வெளியே தள்ளிடுங்க. கோட்டரிங் மெத்தட் 2 கோட்டரை வந்து ரிமூவ் பண்ணிடுறோம். ஓகேங்க சார். 2 கால் பகுதியை ரிமூவ் பண்ணிடுறோம். மறுபடியும் இது ஒன்றா சேர்த்துறோம். ஓகே, சேர்த்து விடுங்க. இதுலேயும் சேர்த்து விடுங்க. மறுபடியும் வட்ட வடிவமாக மறுபடியும் வட்ட வடிவத்தில் பண்ணுறோம். மூணு இன்ச்சு அகலம், 3 இன்ச்சு உயரத்தில் இருந்தால் கூட சரி. 2லேருந்து 3 இன்ச்சு உயரம். இன்னும் கொஞ்சம் உயரம், இன்னும் கொஞ்சம் அகலமாக கூட பண்ணிக்கலாம். ஓகே, மறுபடியும் அதே கோட்டரிங் மெத்தடை பயன்படுத்த போகிறோம். ப்ளஸ் மறிக்குதா? ஓகே, இதை வந்து இதில் மறுபடியும் கால் பகுதியை நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். இது எத்தனை முறை பண்ணணும்னா, இந்த கோட்டரிங் 2 கோட்டரும் சேர்ந்து 2 கால் பகுதியும் சேர்ந்து 1/2 கிலோ வர வரைக்கும் பண்ண போகிறோம். கம்பைன் பண்ணி விடுங்க. எல்லா கல்லும் சிறுங்கல்லாம் பெருக்கி எடுத்துடணும், கம்ப்ளீட்டாக எடுத்துடணும். ஓகே, மறுபடியும் நம்ம வந்து அதே ப்ளஸ் மெத்தடு கூட்டல் குறி போடுறோம். கூட்டல் குறி போட்டு ஆப்போசிட் சைடு ரிமூவ் பண்ணிடுறோம். நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சைடு ஒரு முறை வந்து இந்த சைடு ஆஃப் கோட்டை எடுத்தோம், இன்னொரு முறை அந்த சைடு கோட்டை எடுத்தோம். இப்படியும் பண்ணலாம், இப்படியும் பண்ணலாம். இப்போ மறுபடியும் சேர்த்த போகிறோம். ஓகே, இப்போ ரிமூவ் பண்ணிவிடுங்க. நீங்கள் மறுபடியும் சேர்த்து கொள்ளலாம். இது 1 கிலோ இருக்குன்னு நினைக்கிறேன். மறுபடியும் அதே கோட்டரிங் மெத்தட் அப்ளை பண்ணுறோம். மறுபடியும் பிரித்து எடுக்கிறோம். நீங்கள் அந்த கால் பகுதி எடுத்துங்க. 1/2 கிலோ இருக்குன்னு நினைக்கிறேங்க சார். 500 கிராம், 500லேருந்து 600 கிராம் இருக்கலாம். 400லேருந்து 500 600 கிராம் இருக்கலாம், தப்பு இல்லை. ஓகே, இந்த மண் எடுத்துடுறோம். இப்போ இதை வந்து நம்ம மண் பரிசோதனைக்கு எடுத்து போடுறோம். இந்த மண் தான் மண் பரிசோதனை கூடம் இருக்கு இல்லைங்களா, லேபு, ஆய்வக லேபுக்கு அந்த விவசாயியுடைய பேரு, சர்வே நம்பர், என்ன விவசாயம் பண்ணணுங்கிறது எழுதி கொடுக்கணும். இப்போ நம்ம பப்பாளி செடிக்கு பண்ணி எடுக்க போகிறோம், பப்பாளி விவசாயத்திற்கு அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்தோமா, அவங்க வந்து டெஸ்ட் முடிச்சுட்டு இந்த மண் வந்து பப்பாளி விவசாயத்துக்கு ஏற்றதா இல்லை பப்பாளி விவசாயத்துக்கு ஏற்றதுபடி நம்ம என்னென்ன உரங்கள் வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்கணும், என்னென்ன உரங்களை வந்து தவிர்க்கணும் அப்படிங்கிறது தெளிவாக சொல்லுவாங்க. அதுபடி வந்து அவங்க உர மேலாண்மை பண்ணணுமா, அதுபடி வந்து தண்ணி விட்டோமா நல்ல சிறப்பான மகசூலுக்கு வழிவகை செய்யும். லேபு ஆய்வக ரிப்போர்ட் அது வந்து ஒரு மருத்துவ சீட்டுன்னு சொல்லலாம். இப்போ என்னென்ன அதில் முக்கியமான குறியீடுகள் என்னென்ன இருக்குது, அந்த குறியீடை பொறுத்து தான் நம்ம வந்து உர அளவை வந்து தீர்மானிக்கணும். அதை நம்ம ஒன்னொன்னா பார்க்கலாம். சரி, நம்ம இவ்வளவு நேரம் மண் மாதிரி எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதாவது நம்ம 10 இடத்துல நம்ம குழி எடுத்து ஒவ்வொரு குழிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அடி ஆழம் நம்ம எடுத்தோம். கிலோ வந்து 10 கிலோ வந்தது. அதை வந்து நம்ம அந்த கூட்டல் வடிவில் நம்ம வந்து வட்ட வடிவில் நம்ம பண்ணதுக்கு அப்புறமா 1/2 கிலோ மண்ணை நம்ம எடுத்து ஒரு சுத்தமான துணிப்பையில இல்லைன்னா பிளாஸ்டிக் கவர்ல போட்டு நம்மளுடைய பேரு, முகவரி, அது மட்டும் இல்லாமல் நிலத்தோடைய விவரங்கள் எல்லாமே எழுதி நம்ம வந்து லேபுக்கு அனுப்பணும். அனுப்புனதுக்கு அப்புறம் அடுத்த ப்ராசஸ் என்னன்னு சொல்லணும். லேபில் வந்து ஒரு 4லேருந்து 5 நாள் டைம் எடுத்துக்குவாங்க. அந்த லேபை பொறுத்து அவங்களுடைய மண் மாதிரி எவ்வளோ கிடைக்குது, சாம்பிள் எவ்வளோ கிடைக்குது பொறுத்து கொடுப்பாங்க. ஒரு 2-3 நாளையில் கூட கொடுத்துடலாம். அந்த டெஸ்ட் குறிப்பில் வந்து
சில குறியீடுகள் இருக்கும், பிஹெச் ஈசின்னு சொல்லிட்டு குறியீடுகள் இருக்கும். அந்த குறியீடுகளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சார் இப்போ நிலத்துக்கு வந்து ஆரோக்கியத்தை தீர்மானிக்கிறது மருத்துவ சீட்டு அதுதான் அப்படின்னு சொன்னீங்க ஆய்வுடைய ரிப்போர்ட்டு. இப்போ அந்த ஆய்வு ரிப்போர்ட்ல வந்து பிஹெச் உடைய அளவுலாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது? ஆமா, முதல் அந்த டேர்ம்ஸ் சொல்றோம் இல்லையா, அது வந்து மண்ணின் கார அமில நிலை, அதாவது பிஹெச்னு சொல்றோம். இந்த மண்ணின் கார அமில நிலை வந்து பிஹெச் லெவல் வந்து 6.5 இருந்து 7.5 வரைக்கும் இருந்துச்சுன்னா ஒரு நியூட்ரல் சாயில்னு சொல்லலாம், அதாவது நடுநிலை மண்ணுன்னு சொல்லலாம். இந்த மண் வந்து பெரும்பாலான விவசாயம் வந்து பெரும்பாலான பயிர்களை வந்து இந்த மண்ணுல வந்து செழித்து வளரும். அதே போல வந்து இந்த மண்ணுடைய பிஹெச் லெவல் வந்து 6.5க்கு கீழே இருந்துச்சுன்னா அது வந்து அமில மண்ணுன்னு சொல்லுவோம். சப்போஸ் வந்து அமில மண்ணு மாரி வர மாதிரி இருந்தால் சுண்ணாம்பு அது குறிப்பிட்ட அளவு கலந்து அதை வந்து ஈக்குவல் கொண்டு வரலாம். அதே போல வந்து பிஹெச் லெவல் வந்து 8.5க்கு மேல இருக்கும்போது அது வந்து கார மண்ணுன்னு சொல்லுவோம். அந்த கார மண் இப்படிலாம் வரும்போது ஜிப்சம் இது போல உரங்களை கலந்து வந்து அது ஈக்குவலைஸ் பண்ணலாம். அதுதான் மண்ணுடைய பிஹெச் லெவல். சார் பிஹெச் அளவுல வந்து 6.5க்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா அது அமில மண் அப்படின்னு சொன்னீங்க. அமில மண்ணா என்னங்க சார், அது எப்படி புரிஞ்சுக்கிறது? அது ஆமா, அமில மண் வந்து நம்ம வந்து ஆசிட் சாயில்னு சொல்றோம். அதாவது அதிகமான மழைப்பொழிவு இடங்களில் வந்து கால்சியம் மெக்னீசியம் போன்ற சத்துக்கள் வந்து நீரால் அடிச்சிட்டு போயிடும், நீரால கரைஞ்சிட்டு போயிடும். அப்ப அந்த நீரால கால்சியம் மெக்னீசியம் சத்து குறைவா இருக்கிற மண் வந்து அமில மண். இதுல வந்து இந்த அமிலத்தன்மை வந்து அதிகமா கூடும் போது என்ன பண்ணும்னா பாஸ்பரஸ், நைட்ரஜன், பாஸ்பரஸ் சாம்பல் சத்து இல்லாம தலைசத்து மணிசத்து வந்து பற்றாக்குறை ஏற்படும். தலைசத்து மணிசத்து வந்து வேர்ல இருந்து உறிஞ்சி எடுக்கிறதுக்கு வந்து சிக்கல் ஏற்படும். தலைசத்து மணிசத்து இருந்தாதான் ஒரு செடி வந்து நல்ல பச்சையும் கொடுக்கும், அதே போல வந்து நல்ல தடிமனா இருக்கும், நல்ல ஸ்ட்ரென்த்தா வரும். ரெண்டுமே வளர்றதுக்கு வந்து சிக்கல் ஏற்படும். அமிலத்தன்மை இருக்கக்கூடிய மண் pH லெவல் 6.5க்கு கீழே இருந்தா இதுல வந்து என்ன பண்ணும், மாறாக தலைசத்து மணிசத்து எடுக்கிறது சிக்கல் ஏற்படும் இல்லைங்களா. இது மட்டும் இல்லாம அலுமினியம் மற்றும் இரும்பு சத்து அதிகமாகி செடிகளுக்கு வந்து அதே ஒரு பாய்சனா மாறிடும். இதை வந்து சீர் பண்ணணும்னா எப்படின்னு சொன்னா சுண்ணாம்பு சத்து வந்து இது கொடுக்கலாம். அதே போல டோலோமைட்னு சொல்லுவாங்க. இதை வந்து மண்ணுக்கு சரியான அளவு கொடுக்கும் பொழுது அதை ஈக்குவல் பண்ண முடியும். அதாவது அமிலத்தன்மையிலிருந்து pH லெவல் 6.5க்கு கீழே இருந்து கொஞ்சம் மேலே கொண்டு வர முடியும். மண்ணில் இருக்கிற சத்து வந்து வேர்கள் உறிஞ்சிறதுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கும். சார் மண்ணில் pH அளவு வந்து பார்த்தீங்கன்னா 8.5க்கு மேலே போணுச்சு அப்படின்னா கார மண்ணுன்னு சொன்னீங்க. அது கார மண்ணா என்னங்க சார், எப்படி புரிஞ்சுக்கிறது? ஆமாம்மா, மண்ணின் pH அளவு வந்து 8.5க்கு மேலே இருந்தால் அது கார மண்ணுன்னு சொல்லலாம். சரியா மழை இல்லாமல் இருக்குதுங்களா அந்த இடங்களிலும் வடிகால் வசதி குறைவாக இருக்கிறது. அதனால தான் பப்பாளி செடிக்கு நம்ம சொல்லுவோம் எப்பவுமே தண்ணி தேங்கி நிற்கக்கூடாது, வடிகால் வசதி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அதுமாரி இருக்கிற இடத்துல சோடியம் உப்பு இல்லைங்களா, அந்த உப்புடைய அளவு வந்து அதிகமாகிறதுனால அதிகமாகி மண்ணிலே தங்கி இருக்கிறதுனால தண்ணி வடிகால் போகணும், அதில் தண்ணி தேங்கி நிற்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா சோடியம் உப்புடைய அளவு அதிகமாகிடும். அப்படி அதிகமாகிருச்சுன்னா என்னாகும், அந்த மண் வந்து கார மண்ணுன்னு சொல்றோம். இது மட்டுமே இல்லை, உப்பு நீர் நம்ம கொடுக்குறோம், அப்போ வந்து மண்ணில் இருக்கிற சோடியம் அந்த உப்பு அதிகமாயிரும், அப்போ அந்த மண் காரத்தன்மை அடைஞ்சிடுது. இதுமாரி காரத்தன்மை அடைஞ்சிட்டா மண் வந்து இறுகிடும், மண்ணில் இருக்கிற சத்தை வந்து வேறு உறிஞ்ச முடியாது. இதனால வந்து தண்ணி வந்து உள்ள இறங்காம இருக்கும். அதே போல வேர்களுக்கு வந்து காற்றோட்டம் வேணும். அது பப்பாளிக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், வேறு பகுதிக்கு காற்றோட்டம் வேணும். அதனாலதான் வந்து சொட்டு நீர் பாசத்துல தண்ணி விடணும், வேறு பக்கம் வந்து அந்த தண்ணியோட காத்தும் உள்ள போகுது, அதனால வந்து செடி வந்து நல்லா வளரும். நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம். கார மண்ணை வந்து சரிப்படுத்தணும் அப்படின்னா ஜிப்சம் வந்து கரெக்டா போட்டுட்டு வரணும். நிலத்துல வந்து தண்ணி வந்து தேக்கி வச்சிருந்து அது வந்து உடைச்சு விடணும். அப்படி விடும் போதும் மண்ணுடைய காரத்தன்மை வந்து குறைக்கலாம். அமிலத்தன்மை காரத்தன்மை வந்து ஒரு மண்ணுல வந்து சிறப்பா இருக்கிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ப்ளே பண்ணுது. சார் சாயில் டெஸ்ட் ரிப்போர்ட்ல முக்கியமான குறியீடா இருக்கக்கூடிய ஈசின்னு சொல்லக்கூடிய இந்த மின் கடத்தும் திறன்னா என்னங்க சார்? இது வந்து எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டின்னு சொல்லுவோம். ஒரு மண்ணில் கரைந்துள்ள உப்பின் அளவை குறிக்கிறதா ஈசி. அந்த உப்பின் அளவு வந்து 1.0க்கு கீழே இருந்துச்சுன்னா ஒரு பாதுகாப்பான அளவு. வேர்கள் வந்து சத்துக்களை வந்து எளிதா உறிஞ்சிக்கும். மண்ணுல வந்து நம்ம வந்து விவசாயம் பண்ணலாம். 1.0க்கு மேல இருந்துச்சுன்னா மண்ணுல வந்து உப்புத்தன்மை அதிகமா இருக்குது, வேர் வளர்ச்சி பாதிக்கும். அப்ப அந்த ஈசி வந்து ஒரு செடி வந்து பட்டு போகுது, உயரமா இருக்கும், உயரமா நல்லா வளர்ந்துரும், உடனே பட்டுடும். செடி வந்து மரம் வந்து வேறு பிடிங்கி பார்த்தா வேறு பாதிப்பு வருதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. இதுக்கெல்லாம் காரணம் வந்து ஈசி வந்து 1.0க்கு அதிகமா இருக்குது. இப்ப ஈசி அதிகமா இருக்குது சார், என்ன பண்ணணும்னா வடிகால் வசதி ஏற்படுத்தணும், தண்ணி வந்து தேங்கி நிக்க கூடாது. அப்படி பண்ணும்போது அதோட உப்புடைய அளவை குறைக்கலாம். அப்போ வந்து மண்ணில் இருக்கிற சத்தை வந்து வேர் வந்து உறிஞ்சி எடுத்துக்கும் நல்லபடியா. சார் மண்ணுடைய உயிர் சத்தை குறிக்கக்கூடிய ஆர்கானிக் கார்பன்னா என்ன, அதை பத்தி சொல்லுங்க. இந்த அளவு கூட ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த ஓசின்னு சொல்லி குறியிடுவாங்க. ஒரு மண்ணில் வந்து மக்கிய நிலையில் உள்ள இலைத்தலைகள் இருக்கும், செடிகள் வந்து மடிஞ்சு இறந்து போன செடிகளுடைய தலைகள் இருக்கும். நம்ம மக்கிய தொழு உரம் சொல்றோம் இல்லையா, அதோடைய விலங்குகளின் கழிவுகள், மண்ணில் வாழும் நுண்ணுயிர்களின் மொத்த கலவையே இந்த ஆர்கானிக் தான். இந்த ஆர்கானிக் மெட்டீரியல் தான் ஒரு மண்ணை வந்து வளமா வச்சு இருக்கிறது உதவி பண்ணுது. இந்த கரிமம் ஆர்கானிக் கார்பன் சொல்றது வந்து அதிகமா இருந்தால் மண் வந்து பொல பொலன்னு இருக்கும், இல்ல இறுக்கி போயிடும். காரத்தன்மை வந்து இறுக்கி போயிடும். வேர்கள் வந்து உள்ள வந்து கீழே எளிதாக ஊடுருவி செல்லவும் வேர்களுக்கு தேவையான காற்று கிடைப்பதற்கும் வழிவகை செய்வதே என்னன்னு சொன்னா ஆர்கானிக் கார்பன் தான். இந்த மண் வந்து பஞ்சு போல செயல்பட்டு மண்ணின் ஈரப்பதத்தை நீண்ட நேரம் தக்க வைக்கிறதுக்கு இந்த ஆர்கானிக் கார்பன் வந்து உதவி பண்ணுது. வறட்சி காலங்களில் கூட
பயிர் வந்து செழித்து வளரணும்னா அந்த மண்ணில் வந்து ஆர்கானிக் மெட்டீரியல் இருக்கணும். அப்படி ஆர்கானிக் மெட்டீரியல் இல்லைன்னா நம்ம எந்த அளவுக்கு தான் ரசாயன உரம் கொடுத்தாலும் அது எடுத்துக்காது. நீங்க நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம், மெக்னீசியம் சல்பேட், ஜிங்க் சல்பேட், போரான், கால்சியம் நைட்ரேட் இது மாதிரி கெமிக்கல் மருந்துகளை கொடுக்கலாம். ஆனா அந்த கெமிக்கல் மருந்து எடுத்துக்கணும்னா மண்ணில் வந்து ஆர்கானிக் மெட்டீரியல் வேணும். மண்ணில் வந்து நுண்ணுயிர் பெருக்கத்தை உருவாக்கணும்னா மக்கிய தொழு உரம் இடணும், இல்லைன்னா மண்புழு உரம் கொடுக்கணும். இப்படி கொடுக்கும்போது மண்ணில் வந்து அந்த ஆர்கானிக் மெட்டீரியல் வந்து கிரியேட் ஆகும். அதன் மூலமா மண் வந்து வளமாகும். இல்லைன்னா ஒரு மலடுன்னு சொல்லலாம் மண்ணை. அதன் மூலமா எந்த ஒரு பலனும் கிடைக்காது. pH லெவல், அதே போல வந்து ஈசி லெவல், இந்த ஓசி கார்பன், ஆர்கானிக் கார்பன் கூட ரொம்ப ரொம்ப முக்கியமா ப்ளே பண்ணுது இந்த சாயில் டெஸ்ட் ரிப்போர்ட்ல. சாயில் டெஸ்ட் ரிப்போர்ட்ல ஆர்கானிக் கார்பனுடைய அளவுகள் பத்தி சொல்லுங்க சார். ஆமாமா, இந்த அளவு ரொம்ப முக்கியமானது. இப்போ வந்து ஒரு மண் வளமான மண் அப்படின்னு சொன்னா இந்த ரிப்போர்ட் வந்து 0.75க்கு மேல இருக்கணும். இருந்துச்சுன்னா அந்த மண் வந்து வளமான மண், அந்த மண்ணில் வந்து விவசாயம் பண்றதுக்கு தகுதியான மண் அப்படின்னு ஆர்கானிக் கார்பன் அதுல நிறைய இருக்கும். மண்புழுலாம் அப்பதான் இருக்கும். அதே போல 0.5ல இருந்து 0.75 வரைக்கும் இருந்துச்சுன்னா அந்த மண் வந்து ஒரு நடுத்தரமான மண். அப்ப அந்த மண்ணுக்கு வந்து நிறைய ஆர்கானிக் மெட்டீரியல் அவங்க வந்து கொண்டு வந்து சேர்த்தணும். மண்புழு உரம், அதே போல மக்கிய தொழு உரம் இதெல்லாம் கொடுக்கணும். இலைத்தலைகள்லாம் போட்டு அந்த மண்ணை வந்து வளப்படுத்தணும். அப்போ வந்து நடுத்தரமான மண் அது. அது 0.5க்கு கீழ் இருந்துச்சுன்னா அந்த மண் வந்து எதுக்குமே விவசாயத்துக்கு உகந்த மண் கிடையாது. அப்போ வந்து சாயில் டெஸ்ட்ல ஆர்கானிக் கார்பனுடைய அளவு வந்து 0.5க்கு மேல இருக்கணும் கண்டிப்பா. அதே 0.75க்கு மேல இருந்தா சூப்பர். இப்படி இல்லாத சமயத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா மக்கிய தொழு உரம் கொடுக்கலாம், மண்புழு உரம் கொடுக்கலாம், இலைத்தலைகள்லாம் வச்சு பசுந்தாள் உரங்கள்லாம் கொடுக்கலாம். மண்ணை வந்து வளப்படுத்தலாம். அப்படி வளப்படுத்தினா அந்த மண்ணை வந்து விவசாயிக்கு ஏற்ற மண்ணா மாற்ற முடியும். பப்பாளி விவசாயங்கிறது ஒரு எளிமையான விவசாயமும் கூட. அதே போல வந்து அது நம்ம சிறப்பான முறையில் பப்பாளி விவசாயம் செய்யலைன்னா அது பெரிய நஷ்டத்தில் கூட கொண்டு போய் விடக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அது முதல் படிதான் மண். மண்ணை வச்சுதான் நம்ம எல்லாமே பண்ண போறோம். மண்ணு நீரின்றி அமையாத உலகம் அப்படிங்கிறது போலவே மண்ணு சிறப்பான மண் இல்லைன்னா விவசாயத்துக்கு வந்து மண்ணு தான் ஒரு அடித்தளம். மண்ணு சிறப்பான மண் இல்லைன்னா விவசாயம் சிறப்பாக வர்றதுக்கு வாய்ப்புகளே கிடையாது. அதனாலதான் அந்த மண் டெஸ்ட், அதாவது சாயில் டெஸ்ட் எடுத்து அந்த மண்ணுடைய தன்மைகளை தெரிஞ்சுக்கணும். அதன் மூலமா பப்பாளிக்கு தேவையான என்ன உரங்கள் வந்து அதிகமாக கொடுக்கணும், என்ன உரங்கள் வந்து குறைவாக கொடுக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். நார்மலா பப்பாளி விவசாயம் ரொம்ப எளிமையா செய்யக்கூடியதான். ஒரு 25 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 35 டிகிரி செல்சியஸ் எங்கெல்லாம் இருக்கோ அந்த பகுதியில் வந்து பப்பாளி சிறப்பா வளரக்கூடியது. பப்பாளி வந்து ஒரு வெப்பமண்டல பயிர். இது வந்து ஒரு சிறப்பான நீர்ப்பாசனம் இருக்கணும், அதே போல சிறப்பான உரம் எல்லாருமே இருக்கணும், அதே போல ஒரு சிறப்பான மண்ணும் சிறப்பான நீரும் வேணும். அப்பதான் வந்து பப்பாளி விவசாயத்துக்கு நல்ல வழிவகை செய்யும். ஏன் இப்ப பப்பாளி விவசாயத்தை பத்தி நம்ம இந்த அளவுக்கு டீப்பா போகணும்னா சந்தையில வந்து உள்ளூர் மார்க்கெட்டு பிளஸ் வெளியூர் மார்க்கெட்டுக்கெல்லாம் நிறைய வாண்டட் இருக்கு. இந்த பப்பாளிக்கு வந்து டிமாண்ட் இருக்கு, எல்லாம் தேவைகள் இருக்கு. இந்த தேவைகளை பூர்த்தி செய்யணும்னா அந்த அளவுக்கு மகசூல ஈல்டு வந்து எடுத்து கொடுக்கணும். ஒரு பப்பாளி மரம் குறைஞ்சபட்சம் ஒரு ஈல்டுக்கு ஒரு சீசனுக்கு ஃபுல்லா ஒரு ஃபுல் லைஃப் சைக்கிள் வந்து 1000 ரூபாய் 1000 ரூபாய்க்கு சம்பாரிச்சு கொடுக்கணும். அதுதான் டார்கெட். ஒவ்வொரு விவசாயியோட டார்கெட்டும் ஒரு ஏக்கருக்கு 900 செடி ஆவரேஜா வைக்கிறாங்கன்னா ஒரு செடிக்கு வந்து 1000 ரூபாய் வந்து அதுல இருந்து ஈல்டிங் எடுக்கணும். அப்ப ஒரு செடிக்கு வந்து 100ல இருந்து 150 ரூபாய் செலவு பண்ணிட்டு 1000 ரூபாய் அதுல இருந்து எடுக்கணும். அதுதான் டார்கெட். அப்ப இது 850 ரூபாய் ஒரு செடிக்கு நம்ம லாபம் எடுக்கணும்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. அப்படி எடுக்கும்போது நாம வந்து முதல் படியா இருக்கிறது மண்ணு. மண்ணுல வந்து மெயினா இருக்கிற அந்த குறியீடு வந்து மக்கள் வந்து தெளிவா தெரிஞ்சுக்கணும். மண்ணுல எடுத்துக்கிட்டா pH அளவு வந்து பாத்துக்கணும். pH அளவு 6.5ல இருந்து 7.5க்குள்ள இருக்கிறதா நல்ல மண்ணு. அந்த மண்ணுல தான் அவங்க வந்து பப்பாளி விவசாயம் செய்யணும். அதுக்கு கீழே இருந்தா அமில மண்ணு, அது 6.5க்கு 8.5க்கு மேல இருந்தா கார மண்ணு, அதுல பண்ணக்கூடாது. அது என்ன மாற்றம் பண்ணாலும் பண்ணக்கூடாது. அதுதான் நம்ம வந்து இங்க சொல்றோம். அதே போல ஒரு மண்ணுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்து ஈஸி எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி. அதுவும் வந்து சரியான அளவு முறையில வச்சுக்கணும். அதே போல மண்ணுக்கு வந்து இன்னொன்று வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னன்னு கேட்டா மண்ணுடைய ஆர்கானிக் கார்பன், ஆர்கானிக் மெட்டீரியல் இருக்கிறது. அது எப்பவுமே வந்து மண்ணுடைய அளவு அவங்க சாயில் டெஸ்ட்ல பாத்துக்கலாம் 0.75க்கு மேல இருக்கணும். அப்படி இருந்தாதான் அந்த மண்ணுல வந்து ஆர்கானிக் மெட்டீரியல் அதிகமா இருக்குது. இப்ப இந்த ஆர்கானிக் மெட்டீரியல் அதிகமா ஆக்கணும்னா மண்ணுக்கு வந்து மக்கிய தொழு உரம் கொடுக்கணும். ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சபட்சம் 10ல இருந்து 15 டன் வந்து 15000 கிலோ வந்து மக்கிய தொழு உரம் கொடுக்கணும். அப்படி கொடுக்கும் போதுதான் அந்த மண்ணுடைய ஆர்கானிக் மெட்டீரியல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இல்ல பசுந்தாள் உரங்கள் போட்டு அந்த மண்ணை வந்து வளப்படுத்தணும். அந்த மண்ணு வளமா இருந்தா மட்டும்தான் அந்த நம்ம கொடுக்கிற உரங்கள். நான் வந்து ஆர்கானிக் விவசாயம் தான் பண்ணணும்னு சொல்ல வரல. ஆக்சுவலா நீங்க மண் டெஸ்ட் எடுக்க சொல்றீங்க, மக்கிய தொழு உரம் கொடுக்க சொல்றீங்க, அதே போல வந்து மண்புழு உரம் கொடுக்க சொல்றீங்க, இதனால நீங்க ஆர்கானிக் விவசாயத்தை பண்ண சொல்றீங்க அப்படின்லாம் சொல்ல கிடையாது. மண்ணு வளமா இருக்கிறது வேற, கெமிக்கல் விவசாயம் பண்றது வேற. சோ மண்ணு
வளமா இருந்தாதான் நம்ம கொடுக்கிற உரங்கள் தலை சத்து, மணி சத்து, சாம்பல் சத்து, NPK, அதே போல வந்து பொட்டாசியம், அதே போல மெக்னீசியம் சல்பேட்டு, ஜிங்க் சல்பேட்டு, போரான், கால்சியம் நைட்ரேட், இது மாதிரி சத்துக்கள் கொடுக்கும் பொழுது அந்த வேர் வந்து உறிஞ்சுறதுக்கு வந்து மண் சத்தா இருக்கணும். இந்த சாயில் டெஸ்ட் தான் ரொம்ப முக்கியம், ஒரு பெரிய ஒரு ப்ளே பண்ணுது. ஒரு முறை சாயில் டெஸ்ட் பண்ணி அதன்படி ஒரு விவசாயம் பண்ணி பாருங்க, அது வந்து சிறப்பா வரும். இல்ல நான் குத்து மதிப்பா பண்ணிட்டு நல்லா வருது அப்படின்னாலும் நம்மளால அது சொல்ல முடியாது. சில டைம் வந்து சில விவசாயத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணும், அதே ஃபீல்டுல அதே வகையில மறுபடியும் பண்ணும்போது சப்போர்ட் பண்ணாது. ஆனா அந்த டைம் வந்து மண்ணுடைய வளம் வந்து குன்றி போயிருக்கும். அப்ப ஒவ்வொரு முறை விவசாயம் பண்ணும் போதும் அவங்க வந்து மண்ணுக்கு வந்து சரியான முறையில வந்து மக்கிய தோல் உரம் கொடுக்கணும், இல்லைன்னா பசுந்தாள் உரங்களை கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது ஒரு சிறப்பான மண் வந்து சிறப்பா வரும். அந்த மண்ணுல வந்து ஆர்கானிக் மெட்டீரியல் அதிகமா இருக்கணும். மண்ணை நோண்டி பார்த்தா மண்புழு வந்து இருக்கணும். அப்படி மண்புழு எப்போ வந்து மண்ணில் வந்து உயிரோடு இருக்கோ, மண்ணில் வந்து மண்புழு வந்து தெரியுதோ, அப்போ அந்த மண் வந்து எந்த பயிர்களாலும் விளைவிக்க ரெடியா இருக்குதுன்னு அர்த்தம். அதை பார்க்கணும். மண்ணில் வந்து மண்புழு வர வைக்கிற மாதிரி அவங்க பார்த்துக்கணும். எப்படி நம்ம உடம்பை வந்து பார்த்துக்கிறோமோ அதே போல மண்ணையும் பார்த்துக்கணும். அப்பதான் அது மண் மேல வளரக்கூடிய பயிர்கள் வந்து சிறப்பாக வளரும். இதுதான் டாக்டர் விவசாயம் எப்பவுமே தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டு வர எங்களுடைய நோக்கம் அதுதான். we have to educate them. அவங்க வந்து அவங்களுக்கு கத்துக்கணும், அவங்க வந்து லேர்ன் பண்ணணும். அவங்க வந்து சிறப்பா வந்து கத்துக்கிட்டாதான் அதை வந்து சிறப்பான முறையில் எடுத்துட்டு போக முடியும். இல்லைன்னா ஒரு செடிக்கு வந்து 1000 ரூபாய், ஒரு பப்பாளி செடிக்கு அதோட ஈல்டிங் வந்து 1000 ரூபாங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஜஸ்ட் லைக் தட் நான் மண்ணில் வச்சுட்டேன், நான் உரத்தை கொடுத்துட்டேன், உரத்தை அள்ளி போட்டுட்டேன், தண்ணி எடுத்து வர்றேன் அப்படின்னா அந்த அளவுக்கு சிறப்பா வராது. சார், இவ்வளவு நேரம் மண் பரிசோதனை செய்யறதுடைய அவசியம் என்னங்கிறத பத்தி சொன்னீங்க. அது மட்டும் இல்லாம மண் பரிசோதனை செய்யறதுக்கு வந்து மாதிரி மண் இப்படி எடுக்கலாம், அது வந்து எப்படி நம்ம லேபுக்கு அனுப்பலாம், லேப்ல இருந்து வரக்கூடிய குறியீடுகளுக்கு என்னென்ன விளக்கம் அப்படிங்கிறத பத்தி நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. எங்களுக்கு பிரயோஜனமா இருந்துச்சு. ரொம்ப நன்றிங்க சார். நேயர்களும் இவ்வளவு நேரம் பொறுமையா இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தாங்க. நேயர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம்.